இந்த அவையினுடைய மரபு நேற்று தோல்வி அடைந்து விட்டது. இவ்வளவு நாள் இந்த அவையினுடைய மரபு வெற்றி பெற்றிருந்தது, ஆளுநர் தோல்வி அடைந்தார். இன்றைக்கு ஆளுநர் வெற்றி பெற்றுவிட்டார், இந்த அவையினுடைய மரபு தோல்வி அடைந்து விட்டது. தான் நான் குறிப்பிட்டேன். அதெல்லாம் ரெக்கார்டே இருக்குது, ஆனால் ரெக்கார்டே இருக்குது. ஆனால் உங்களுக்கு இதில் வரல, லைவ்ல வரலையே தவிர. ஆளுநரின் அழுத்தமா இல்லை பாஜகவின் அழுத்தமா? ஒன்று சட்டம் ஒழுங்கு, ரெண்டாவது பெண்கள் மீது குழந்தைமான பாலியல் வன்கொடுமை, மூணாவது சிங்கப்பெண் அதிரடி பாதுகாப்படை, போதைப் பொருள் அதிரடிப்படை. இந்த 4 பற்றியும் பேசி இந்த 4லையுமே இந்த அரசாங்கம் தோல்வி அடைந்து விட்டது என்று நான் குறிப்பிட்டு சொல்றேன். பொதுவான ஒரு குற்றச்சாட்டை நீங்க வச்சுட்டு போக கூடாதுன்னு. போதைப் பொருள் தடுப்பு படை ஒன்றை தொடங்குவோம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு வரைக்கும் அது எனக்கு தொடங்கினதாக தெரியவில்லை. போகிற போக்கில் 19 சில வார்த்தைகளை அண்ணன் சொல்லிவிட்டார். அவர் 5 நிமிஷம் பேசினால்தான் குளத்தூருடைய முடிவே மாறிச்சு. குளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் அவர்களோட தோல்வி என்ன ஏத்துக்க முடியலையா சார்? சொன்னாலே அவ்வளவு ஒரு கோவம் வந்து அங்க ரியாக்ட் பண்றாங்க. முதலமைச்சர் வந்து எதுக்குமே பதில் சொல்லக்கூடாது என்ற ஒரு முடிவில் இருந்தது போல எங்களுக்கு தெரியுது. இருந்தாலும் அவருடைய துறை சம்பந்தமான ஒரு விவாதம் வருகின்ற பொழுது குறுக்கிட்டு 2 வார்த்தையாவது அவர் பேசலை. அதையும் நாங்கள் கேட்டோம். வாய் திறக்காமல் இருக்க வானமே இடிந்து விழுந்தா கூட முதலமைச்சர் வாயை திறக்க கூடாது என்று ஒரு சரித்திர பயிற்சியை செய்து கொண்டிருக்காருனோ அதுதான் அவங்களுக்கு கோவம் வந்தது. ஐஎம்எல்லை பொறுத்தவரையில் அவங்க இருக்கும்போது மகிழ்ச்சியாக அவங்களோட இருந்தோம். அவங்க பிரிஞ்சு போனவங்க நாங்கள் மகிழ்ச்சியாக தான் இருக்கோம். திமுக பொறுத்தவரையில் 234 தொகுதிகளையும் தனித்து நின்று போட்டியிடுவதற்கும் களத்திலே தயாராக நாங்கள் இருக்கோம். திமுகவால ஒரு தேர்தலில் கூட ஜெயிக்க முடியாது. சோஃபா மாடல் அரசுக்கு வன்னியரசு அவர்கள் ஒரு விளக்கமும் கொடுத்திருக்காங்க. சோசியல் ஜஸ்டிஸ், ஆர்கனைஸ்டு ஆக்ஷன், ஃப்ரீடம், ஆன்டி கரப்ஷன் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. Milky Mist ice creams. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாகர்கோவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆஸ்டின் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிச்சிருக்கு. நேற்றைய தினம் சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் பத்தி நீங்க பேரவையில பேசியிருந்தீங்க. அதன் பிறகு நேரலை கட் செய்யப்பட்டதையும் நம்ம பார்த்தோம். சில எம்எல்ஏக்கள் அடிக்கிறதுக்கு பாஞ்சாங்க, தாக்குதலில் ஈடுபட முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வைக்கப்படுது. சட்டசபையில நேற்று என்ன நடந்தது சார்? ஏற்கனவே மேகதாது தொடர்பாக தனி தீர்மானம் முதலமைச்சர் கொண்டு வந்தார். தீர்மானம் வந்து லைவ்லேயே போட்டுட்டு இருந்தாங்க. தீர்மானம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆளுநர் உரைக்கான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது உள்ள விவாதம், அது உறுப்பினர்கள் பண்ணக்கூடிய விவாதம். அது விவாதத்தை முதல்ல வந்து தாவேக உறுப்பினர் வந்து தொடங்கி வைக்கிறாரு. அடுத்தபடியாக சிவசங்கர், எங்களுடைய முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பேசணும். ஆனால் அந்த டைம்லேயே வந்து லைவ் கட் ஆகிட்டுன்னு சொன்னாங்க, லைவ் தெரியலன்னு சொன்னாங்க. ஆனால் அது வேண்டுமென்றே கட் பண்ண மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே கடந்த கூட்டத்தொடரில் வந்து எல்லா தலைவர்களும் பேசினதெல்லாம் அதில் காட்டினாங்க. அதில் எங்களுடைய மரியாதைக்குரிய துணை முதல்வர் அவர்கள், முன்னாள் துணை முதல்வர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். அந்த கருத்துக்களுக்கு முதலமைச்சர் எந்த விதமான பதிலும் அவைகளை சொல்லவில்லை. அது லைவ்லேயே ஓடிச்சு. அது தமிழ்நாடு முழுசு இருந்த மக்கள் அதை பார்த்தாங்க. அதுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்து கேட்டதெல்லாம் நியாயம்தான், அதற்கு ஏன் பதில் சொல்லவில்லை முதல்வர் என்ற ஒரு கேள்வி அன்றைக்கு இருந்தது. ஒருவேளை அதனால தான் இன்றைக்கி வந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசக்கூடிய வாதங்களை, எடுத்து வைக்கக்கூடிய வாதங்களை லைவ்லேயே போட்டோன்னு சொன்னால் அதில் ஏதாவது தங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு பாதிப்பு விடக்கூடாது என்று காரணத்துக்காகத்தான் இந்த லைவ் அவங்க கட் பண்ணி விட்டுருக்காங்கன்னு நாங்கள் கருதுகிறோம். சிவசங்கர் பேசும்போது முதல்ல அவர் பேசினது ஏற்கனவே ஆளுநருடைய அவர் உரை வாசிப்பது போது வருகிற போது முந்தின நாள் நடந்த சம்பவங்களை பற்றி அவர் லேசாக எடுத்து வச்சார். இது மாதிரி ஆளுநர் வந்து பண்ணியிருக்காரு. இப்போ 2 முறை வந்து தேசிய கீதம் பாடப்பட்டிருக்குது, சபையினுடைய மரபை மீறி பாடப்பட்டிருக்குது. அதனால் ஆளுநருக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு மறைமுக இணக்கம் இருக்கிறது போல் தெரிகிறது என்று தொடங்கினார். தொடங்கும் போதே அதுக்கு வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஆதவன் அர்ஜுனா கிளம்பி அதுக்கு பல்வேறு விளக்கங்களை கொடுத்தாரு. வெளியே ஏற்கனவே ஹைகோர்ட்டில் அது மாதிரி நடந்திருக்கு, அங்கே நடந்திருக்கு, இங்கே நடந்திருக்கு. அப்போல்லாம் வந்து உங்கள் ஆட்சி காலத்தில் நீங்கள் அதை எதிர்ப்பு கொடுக்கல, இது வந்து ஹோம் டிபார்ட்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு சுற்றறிக்கை, அதுபடி தான் நடந்துகிட்டு இருக்கு வச்சு விளக்கம் கொடுத்துட்டாரு. அப்புறம் அவர் பேசி முடித்தார், அவருடைய கருத்துக்களை சொன்னார், அவர் முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் என்னுடைய டர்ன் வருது, நான் பேசக்கூடியதுக்கு. அப்போ நானும் பேசும்போது முதல்ல சில கருத்துக்களை சொல்லிட்டு இதை தான் எடுத்து வச்சு, அது நீங்கள் இந்த மாதிரி மறுப்பு கொடுத்து சொன்னீங்க, அது எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் உங்களுடைய சட்டப்பேரவைத் தலைவருக்கு என்ன சொல்ல வந்தாருன்னு சொன்னால், இந்த சட்டமன்றத்தில் வந்து சட்டமன்றத்திற்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது. இந்த சட்டமன்றத்திலே தொடர்ந்து ஒரு மரபை நாம் கடைபிடித்து வருகிறோம்.
ஒரு ஒரு நடைமுறையை இங்கே செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது வந்து ஆளுநர் உரையை வாசிப்பதற்கு முன்பாக தமிழ் தாய் வாழ்த்து பாடணும். உரை வாசித்து முடித்து அவர் விடைபெற்று போகும்போது தேசிய கீதம் பாட வேணும். இதுதான் இந்த சட்டமன்றத்தினுடைய மரபு. இந்த மரபு நேற்று மீறப்பட்டு விட்டது. இதை சுட்டி காட்டுவதற்காக தான் நேற்று அந்த பாடுனதுல எந்த தவறும் இல்லைன்னு சொல்றாங்க. இல்லை நாங்களும் தவறு இல்லைன்னு சொல்லலை. தேசிய கீதம் பாடுவதிலே தவறு இல்லை. நாங்கள் தேசிய கீதத்தை மதிப்பவர்கள். ஒரு அவையிலே 2 முறை இது பாட வேண்டிய தேவையில்லை. இந்த அவைக்குன்னு ஒரு மரபு இருக்குது. அது முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து, இறுதியில் தேசிய கீதம். இதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இதை வந்து நான் பேசும்போது இதாக தான் குறிப்பிட்டேன். இதை வந்து இதற்கு முன்பு இருந்த ஆளுநர் 3 முறை இந்த மரபை வந்து இந்த அவையின மரபுங்கிறது நம்முடைய உரிமை. அது இந்த நம்மளுடைய உரிமை, உறுப்பினருடைய உரிமை. அது அந்த மரபை அவர் முறியடிக்க வேண்டும் என்று சொல்லி 2-3 முறை முயற்சி செய்தார். அதனால் முடியல. அதில் அவர் தோற்று போயிட்டார். அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு ஆளுமை மிக்க முதலமைச்சர் இங்கே இருந்தனால அவரால் அதை பண்ண முடியலை. சபையிலேருந்து வெளிநடப்பு பண்ணிட்டு போயிட்டார். ஆனால் இப்போ புதிய முதலமைச்சர், புதிய ஆட்சி நீங்கள் வந்திருக்கீங்க. தன்னுடைய முதல் முயற்சியிலேயே அவர் வெற்றி பெற்று விட்டார். தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல படிக்கணும், இறுதியில் தான் நாட்டுப்பண் படிக்கணுங்கிற முறையை வந்து அந்த மரபை நடைமுறையை மாற்றி தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல படிச்சுட்டு உடனேயே நாட்டுப்பண்ணையும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு கொடுத்த நடைமுறை புத்தகம் ஒன்று கொடுப்பாங்க. அதில் கவர்னருடைய வரை வாசிக்க வரும்போது என்னென்ன நடைபெறும்னு கொடுக்கும்போது அதில் ஒன்லி தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல படிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆளுநர் உரையை படித்து முடித்த பிறகு நாட்டுப்பண் இதோடு நிகழ்ச்சி முடிவடையும் என்று கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை மீறி இதுதான் அவங்க முதல்ல பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆளுநருடைய அழுத்தத்துக்கு இந்த அரசு அடிபணிந்து விட்டால் தான் நான் குறிப்பிட்டேன். அதெல்லாம் ரெக்கார்டாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு இதில் வரல, லைவில் வரலையே தவிர ஆளுநருடைய அழுத்தத்திற்கு இந்த அரசு அடிபணிந்த காரணத்தால். ஆளுநரின் அழுத்தமா இல்லை பாஜகவின் அழுத்தமா சார்? ஆளுநர் அழுத்தம் சொன்னாலே அது பாஜகவுடைய அழுத்தம் தான். இல்லை சார், 2 ஒன்று தானே. பாஜகவை குறிப்பிட்டு பொதுவாக ஆளுநரை குறிப்பிடுவாங்க. நீங்க டைரக்டா ஆளுநரை இல்லை, பாஜகவினுடைய பிரதிநிதியாக தான் ஆளுநர் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றார். ஓகே, ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக இருந்தாலும் அவர்களை நியமிக்கிறது பாஜக தான். பாஜகவினுடைய செயல் திட்டங்களை தான் ஆளுநர் வந்து இந்த மாநிலத்தை இது வரைக்கும் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இது பாஜகவினுடைய அந்த திட்டத்துக்கு, அழுத்தத்திற்கு, அது ஆளுநர் மூலமாக கொடுக்கப்பட்ட அழுத்தத்திற்கு இந்த அரசு அடிபணிந்து போன காரணத்தினால இந்த அவையினுடைய மரபு நேற்று தோல்வி அடைந்து விட்டது. இவ்வளவு நாள் இந்த அவையினுடைய மரபு வெற்றி பெற்றிருந்தது. ஆளுநர் தோல்வி அடைந்தார். இன்றைக்கு ஆளுநர் வெற்றி பெற்று விட்டார். இந்த அவையினுடைய மரபு தோல்வி அடைந்து விட்டது என்பதை நான் குறிப்பிட்டேன். இதிலும் உடனே நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் தான் எழுந்து இதற்கும் ஒரு குறுக்கீடு செய்து இதற்கு ஒரு ஆட்சேபனை தெரிவித்தார். பொதுவாக முதலமைச்சரே தான் அதுக்கு பதில் சொல்லி ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா முதலமைச்சர் நிச்சயமா அவசியம் இல்லை. முதலமைச்சர் இதுக்கு பதில் சொல்லணும் தேவையில்லை. இது யார் வேணாலும், எந்த அமைச்சர் வேணாலும் கூட்டு பொறுப்பு தான். ஒரு அமைச்சருங்கிறது கூட்டு பொறுப்பு தான். எந்த அமைச்சரும் எதுக்கும் பதில் சொல்லலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த இதை பொறுத்தவரையில் ஆதவரிஜினா பதில் சொல்லுவதில் எந்த ஆட்சேபம் கிடையாது. நாங்கள் அதில் தப்புன்னு சொல்லலை. ஆனால் திரும்பவும் அதே எதை சொன்னாரோ, முதல்ல வந்து சிவசங்கர் உறுப்பினர் பேசும்போது என்ன கருத்தை சொன்னாரோ அதே கருத்தை தான் மீண்டும் சொல்கிறார். அதை நியாயப்படுத்தலை அவர். இது வந்து நியாயப்படுத்தலை. வந்து நாங்கள் ஆளுநரோட இணக்கமாக போகிறோம். நீங்கள் வந்து ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் நடந்த விழாவில் வந்து ஆளுநர் கலந்து கொண்ட விழாவில் வந்து நீங்கள் எல்லாம் அந்த இதுக்கெல்லாம் நீங்கள் மரியாதை கொடுத்துட்டீங்க. அப்போ நாங்கள் எனக்கு கருத்து சொன்னாலும் நாங்கள் பேசுகிறது அவையை பற்றி தான். அவைக்கு வெளியில் நடக்கிறதுக்கு வேறு. இந்த அவையினுடைய மரபு மீறப்பட்டதுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து இது வந்து தொடர்கதியாக இருக்குது. ஏற்கனவே அது மீறப்படாமல் இருந்தது. நாங்கள் பாதுகாத்துக்கிட்டு இருந்தோம் இந்த மரபை. அந்த மரபை நீங்கள் இன்றைக்கி விட்டுட்டீங்க. இதைத்தான் சொல்லுறது. நீங்கள் அந்த வெளியே உள்ளது பேசுவதில் எந்த பயனும் ஒன்று சொன்னால் அந்த விவாதத்தோட முடிஞ்சு போச்சு. திரும்ப என்னன்னா, தொடர்ந்து நான் வச்ச விவாதத்தில் எல்லாமே முதலமைச்சருடைய துறை தான். அது நான் ஒரு 7-8 சப்ஜெக்ட் அதில் பேசினேன். அதில் குறிப்பாக மெயினாக பேசுகிறது 4 சப்ஜெக்ட் தான். ஒன்று சட்டம் ஒழுங்கு, 2வது பெண்கள் மீது குழந்தைமான பாலியல் வன்கொடுமை, 3வது சிங்கப்பெண் அதிரடிப்படை பாதுகாப்படை, போதைப் பொருள் அதிரடிப்படை. இந்த 4 பற்றியும் பேசி இந்த 4லையுமே இந்த அரசாங்கம் தோல்வியடைந்து விட்டது என்று நான் குறிப்பிட்டு சொல்றேன். பொதுவான ஒரு குற்றச்சாட்டை நீங்க வச்சுட்டு போக கூடாதுன்னு அமைச்சர் அவர்கள் தெரிவிக்கிறாரு. தவறாது. என்னுடைய குற்றச்சாட்டு, என்னுடைய விவாதம் என்ன என்பதை உள்வாங்காம பேசுறாங்க. இன்னைக்கு மொத்தத்திலே சாதாரணமாக நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சட்டமன்றம் நடக்குதுன்னு சொன்னா அதில் என்ன முறைன்னு சொன்னா, எந்த துறையை பற்றி யார் பேசுறாங்களோ அந்த துறையுடைய அமைச்சர் தான் யார் வேணாலும் பதில் சொல்லலாம். ஆனால் துறையுடைய அமைச்சர் தான் அது பதில் சொல்லுடைய முதல் பொறுப்பு அவங்களுக்கு தான் இருக்கு. முதலமைச்சர். ஆமா, முதலமைச்சர் இல்லை, துறையினுடைய அமைச்சர். இந்த இஷ்யூ பொறுத்த வரைக்கும் இந்த இஷ்யூல எல்லா இஷ்யூமே சேர்த்து சொல்றேன். ஜெனரலா உள்ளது துறையுடைய அமைச்சர் தான் சொல்லணும். ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா 2 அமைச்சர் தான் எல்லா சப்ஜெக்ட்டும் பேசுறாங்க. நான் பேசும்போது மட்டும் இல்லை, இந்த அவையினுடைய நடவடிக்கை என்று சொல்லுகின்ற பொழுது அதிமுக உறுப்பினர் பேசுறாரு, விவசாய கடனை பற்றி பேசுறாரு, அதுக்கும் வேளாண்மை துறை பதில் சொல்லலை. இப்படி எந்தெந்த துறையை பற்றி பேசினாலும் அதற்கு அங்கேருந்து பதில் வரக்கூடிய யார்கிட்ட வருதுன்னா, ஒன்று பொதுப்பணித்துறை, எல்லாம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர். இவங்க 2 பேரும் தான் அதுக்கு பதில் சொல்லுறது தவிர வேறு எந்த
அமைச்சரும் பதில் சொல்லலை. அது மாதிரி நான் குறிப்பிட்ட இந்த 4 விவாதத்தில் பொருட்களும் வந்து முதலமைச்சர் நோக்கி தான் இருக்குது. அப்போ முதலமைச்சர் வந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைவதை பற்றி நான் பேசும்போது அது யாருமே அது பதில் சொல்லலை. இவங்களும் சொல்ல, அவங்களும் சொல்ல, முதலமைச்சரும் சொல்ல, முதலமைச்சரும் பேசாமல் தான் இருந்துறாரு, பதில் சொல்லலை. 2வது சிங்கப்பண்ண அடிப்படை பற்றி நான் சொல்கிறேன். அது வந்து முறையாக பண்ணலை. நீங்கள் நாட்டு மக்களை ஏமாற்றிட்டு இருக்கீங்க. அதுக்கு தனியாக நீங்கள் இருந்து ஆட்கள் வந்து அப்பாயின் பண்ணலை. ஆட்சிக்கு வந்திருக்காங்க, படிப்படியாக ஒரு விஷயங்களா நாங்கள் அதை சொன்னார். அது 6 மாசம் வரைக்கும் அமைதியாக இருப்போம்னு சொல்லிட்டு தொடர்ந்து இப்படி நீங்கள் எங்களை விமர்சிச்சுக்கிட்டே இருந்தா என்ன? இது விமர்சனம் இல்லை, இதை வந்து வெளிப்படையாக அவங்க சொல்லியிருக்கணும். நீங்கள் வந்து அரசாங்கம் இது வந்து முதலமைச்சருக்கே தெரியுமான்னு எனக்கு இப்போ சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இந்த சிங்கப்பன் படைன்னு ஒன்று அமைக்கிறாங்க. அது அவர் கையெழுத்து போட்டு கிட்டத்தட்ட இப்போ 20 நாளைக்கு அப்புறம் தான் அதுக்குள்ள இனாகரல் ஃபங்க்ஷன் 25 நாளைக்கு அப்புறம் தான் இனாகரல் துவக்காவலாக வைக்கிறாங்க. துவக்கலால் எல்லாமே பெருசாக சொல்கிறாங்க, நான் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன், அப்படி பண்ணிங்க, இப்படி பண்ணி இவங்க பண்ண போகிறாங்கன்னு சொல்லி. ஆனால் உள்ளே போய் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா அதுக்கு வந்து அவங்க ஆட்களை நியமிக்கலை. அங்கே யார் பணியாற்றாங்கன்னு பகுதி நேரமாட்டு டிராஃபிக் போலீஸில் இருக்கவங்க, ஆர்ம்ட் ரிசர்வ் போலீஸில் இருக்கவங்க, அந்த பெண் போலீஸர்களை வந்து இதுக்கு வந்து ஷிஃப்ட் முறையில் போடுறாங்க. காலையில் ஒரு ஷிஃப்ட்டில் வந்து இவங்க வந்து காவல்துறை யூனிஃபார்மில் போகிறாங்கன்னா அடுத்த ஷிஃப்ட்டுங்க வரும்போது சிங்கப்பன் யூனிஃபார்மில் போகிறாங்க. சிங்கப்பன் யூனிஃபார்மில் காலையில் போகிறாங்க, அடுத்த ஷிஃப்ட்டு போகும்போது ஆம்னி ட்ரெஸ்ஸில் போகிறாங்க. இப்போ இந்த இதுக்கு ஒரு பகுதி நேரமாக தான் அது பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு முழுமையான பணி வந்து ஒதுக்கப்பட்டு அது களத்தில் இல்லை. இவ்வளவு பெண்கள் பாலியல் உரிமை, குழந்தைகளுக்கு பாலியல் உரிமை நடக்கும்போது அவங்க களத்திலே இல்லை. அதில் இது வந்து சாதாரணமாக நார்மலாக என்ன போலீஸ் என்ன ஆக்ஷன் எடுக்குதோ அதான் எடுத்துகிட்டு இருக்காங்க. 2வது அவங்களுக்கு அன்றைக்கி பேசும்போது என்ன சொல்கிறாங்க, பாடி கேமரா அவங்களுக்கு வந்து நாங்கள்லாம் பாடி கேமரா கொடுத்து பாடி கேமரா வச்சு அவங்க வந்து அவங்க ஆக்ஷனில் இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் எந்த பாடி கேமராவும் இந்த அரசாங்கம் வந்த பிறகு கொள்முதல் பண்ணலை. அதுக்கு டெண்டரும் போடல, கொள்முதலும் பண்ணலை. இனாகரல் ஃபங்க்ஷனே என்ன பண்ணுறாங்க, டிராஃபிக் போலீஸில் அவங்க பயன்படுத்தக்கூடிய பாடி கேமரா எடுத்து இவங்களுடைய யூனிஃபார்மில் பொருத்தி அந்த ஃபங்க்ஷனை முடிச்சிருக்காங்க. இதை சொல்லும்போது இதுக்கு விளக்கத்தை யார் சொல்லணும்னு சொன்னால் அந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் சொல்லணும். மற்ற அமைச்சர் சொல்லக்கூடாது, நான் சொல்லலை. 4 சப்ஜெக்ட் நான் சொல்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு சப்ஜெக்ட்டுக்காவது சட்டம் ஒழுங்குக்காவது அவர் பேசியிருக்கலாம். இல்லை சிங்கப்பெண் பாதுகாப்பு படையை பற்றி நான் சில விளக்கங்கள் சந்தேகங்களை சொல்லும்போது அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கலாம். இல்லை அதுக்கு அடுத்தபடியாக மதுவிலக்கு போதைப்பொருள் தடுப்பு பிரிவு சிறப்பு பிரிவுன்னு சொல்லி நாங்கள் வந்து அமைக்கிறது கையெழுத்து போட்டார். அந்த கையெழுத்து போட்ட அமைப்பு இன்னும் இதுவரைக்கும் அது வந்து இன்னும் தொடங்கப்படலை. இப்போ அதை நான் குறிப்பிட்றேன். நீங்கள் 38 நாள் ஆச்சு. எங்கள் ஆட்சி இருக்கும்போது நாங்கள் வந்து 21 ஆட்சிக்கு வரும்போது எங்கள் முதலமைச்சர் 5 கையெழுத்து கோப்பில் கையெழுத்து போட்டாங்க. அந்த 5 திட்டங்களும் மறுநாளிலிருந்தே நடைமுறைக்கு வந்துட்டுது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் 3 கையெழுத்து போட்டிருக்கீங்க. அந்த 3ல் 1 வந்து தோல்வியடைஞ்சு போச்சு. எது நீங்கள் மின்கட்டணம் 200 ரூபாய் 200 யூனிட் வந்து இலவசமாக வழங்குவோன்னு சொல்லி நீங்கள் தேர்தல் அறிக்கையில் எல்லாருக்கும் சொல்லியிருந்தீங்க. இப்போ 500 யூனிட் வரைக்கும் தான் இலவசமாக, 200 யூனிட் வரைக்கும் இலவசம் கொடுப்போம், மற்றவர்களுக்கும் இலவசம் இல்லைன்ட்டீங்க. இல்லை, இந்த வாக்குறுதிகள்னு குறிப்பிடும்போது கடந்த அரசு கஜானாவை காலி பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. 10 லட்சம் கோடி கடன் வச்சிருக்காங்க. அது வந்து நாங்கள் சரி பண்ணிட்டு தான் நாங்கள் ஒரு திட்டமாக இல்லை, அவங்க சொல்கிறதுல தப்பு இல்லை. இந்த கஜானாவில் வந்து என்ன பணம் இருந்து 10.5 கோடி ரூபாய் கடன் இந்த அரசுக்கு இருக்குது என்பதை எப்போ சொல்லிட்டோம்னா நாங்கள் போன பட்ஜெட்லேயே சொல்லிட்டோம். பிப்ரவரி மாதம் வெளியிடப்பட்ட பட்ஜெட்டில் இந்த அரசினுடைய நிதிநிலை அறிக்கையில் தெளிவாக சொல்லிட்டு அரசினுடைய கடன் நிலை எப்படி இருக்குது எல்லாம் சொல்லிட்டோம். இப்போ இந்த நிலைமையில தான் அரசாங்கம் இருக்கின்றது. நாங்கள் எந்த நிலைமையில அரசாங்கத்தில் பொறுப்பேற்றோம், இப்போ என்னென்ன திட்டங்கள்லாம் கொடுத்துருக்கோம், அது மூலமாக இன்றைக்கு அரசினுடைய கடன் நிலை என்னெல்லாம் கொடுத்துட்டோம். ஆனால் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் அன்றைக்கு என்ன பிரச்சாரத்தை என்ன சொன்னார்னு சொன்னால், நாங்கள் எதை செய்வதற்கு சாத்தியப்படுமோ அதை மட்டும்தான் வாக்குறுதியாக கொடுப்போம். திமுகவோ மற்ற அதிமுகவோ கொடுத்தது போல் வாக்குறுதியை நாங்கள் அள்ளி வீசிவிட்டு அதை செய்யாமல் இருக்க மாட்டோம். எதை செய்வதற்கு சாத்தியமாக இருக்குதோ அதை மட்டும் தான் கொடுப்போம்னு சொன்னார். அன்றைக்கு இந்த 10.5 லட்சம் ரூபா 10 லட்சம் கோடி கடன் இருப்பது அவருக்கு தெரியும். அது தெரிஞ்ச பிறகு இதெல்லாம் சாத்தியம் என்று தான் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து அது முதல் கையெழுத்து போட்டதிலே வந்து அவர் சொன்னதை அவர் செய்யலை. இதில் மக்களுக்கு ஏமாற்றம். அதான் சொல்கிறேன். அவர் சொன்னதை செய்கிறதுக்கு இல்லை. மக்கள் வந்து 200 யூனிட் எல்லாரும் இலவசம் நினைக்கும் போது இப்போ சாதாரணமாகவே இன்றைக்கி எல்லா இடத்துலையும் ஒரு மிடில் கிளாஸ் வீட்டிலே இன்றைக்கி ஒரு ஏசி இருக்குது, ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது, எல்லாம் வச்சுருக்காங்க. 500 யூனிட்டை தாண்டி தான் போகும். அவங்களுக்கு பயன்படலை. அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இதை பயன்படலைன்னா அதில் அவர் தோல்வியடைகிறார். இதை சொல்லும்போது இதுக்கு வந்து அவங்க முதலமைச்சரும் பதில் சொல்லலை. அதை 2வது போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அமைக்கிறது இதுவரைக்கும் அமைக்கலைன்னு சொல்கிறோம். அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது முதலமைச்சர் சொல்லணும். ஆனால் அந்த பதிலை யார் சொல்கிறாங்கன்னா கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறார். கல்வித்துறை அமைச்சர் நம்முடைய வாதத்தையே உள்வாங்காமல் சொல்கிறார். அதான் அவங்க வந்து அந்த மெச்சூரிட்டிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்கிறது. அதுதான் அதுக்கான பதிலை. நாங்கள் இன்னும் அதுக்கான காலம் வரல, நாங்களுக்கு புதுசாக அப்பாயின்மெண்ட் போடணும், இன்னும் கொஞ்சம் காலம் எடுக்குன்னு சொன்னால் பரவாயில்ல. நான் சொல்கிறது நீங்கள் இன்னும் அமைக்கவில்லை, அப்போ அதிலேயே நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டீங்க, நீங்கள் சொன்ன கையெழுத்து போட்டு நடைமுறைக்கு வரல அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, ஏற்கனவே நான் அதையும் குறிப்பிட்டு தான் சொல்கிறேன், ஏற்கனவே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் முதலுக்கு தடுப்பு பிரிவுன்னு சொல்லி காவலர்கள் இருக்காங்க.
அவங்க அங்கங்கே நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அங்கங்கே போதைப்பொருள் தடுப்புகள்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, கேஸ் போடுறாங்க, வழக்கு போடுறாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரு சிறப்பு பிரிவு அமைப்புன்னு சொன்னீங்களா, அது எங்கேருந்து அமைக்க போகிறீங்க, அதுக்கு காவலர் எங்கே இருக்காங்க, இது வரைக்கும் தொடங்கவே இல்லைன்னு கேட்கும்போது அவர் அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய தடுப்பு பிரிவு காவலர்கள் இந்த ஒரு மாத காலத்தில் என்ன நடவடிக்கை எடுத்தாங்களோ அதை புள்ளி வரம் சொல்கிறார். இப்போ நம்ம அதை கேட்கல, அதை சொல்கிறார். இத்தனை கோடி ரூபாய்க்கு போதைப் பொருளை பிடிச்சிருக்காங்க, இத்தனை கோடி ரூபாய்க்கு நாங்கள் அழிச்சிருக்காங்க, இதை பண்ணியிருக்காங்க, ரவுடிஸை பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்க, அவர் சட்டம் அதை பேசுகிறார். எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை தானே சார் அந்த நம்ம கேட்கல. நம்மளுடைய பதில் நமக்கான பதிலையும் சொல்லிட்டா சொல்லல, தப்பு இல்லை. நம்ம அவர் சொல்கிறது என்ன சொன்னார்னா, போதைப் பொருள் தடுப்பு பற்றி நான் என்ன நடவடிக்கை என்று உறுப்பினர் கேட்டாருன்னு சொல்கிறேன்னா அதை கேட்கல, என்ன நடவடிக்கை எடுத்துன்னு கேட்கல. அந்த அமைப்பை உருவாக்குறது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, இதுவரையும் உருவாக்கலை. ஒரு மாதம் ஆகிப்போச்சு, நீங்கள் கையெழுத்து விட்டு 38 நாள் ஆச்சு, இதுவரையும் உருவாக்கலை. எப்படி உருவாக்க போறீங்கன்னு கேட்கும்போது அதுக்கான விளக்கம் இல்லை. அது பொதுவாக வந்து இந்த அமைச்சர்கள் வந்து 2 அமைச்சர் தான் பதில் சொன்னால் கூட 2 அமைச்சர்களுமே எல்லாவற்றுக்கும் அவர் தான் பதில் சொல்கிறாங்க. அந்த 2 அமைச்சர்களுமே உறுப்பினர் என்ன சொல்ல வருகிறா என்பதை உள்வாங்கி கொண்டு அதை புரிந்து கொண்டு அதற்கான பதிலை சொல்லணும்னா 2 நிமிஷத்தில் 1 நிமிஷத்தில் அந்த பதிலை முடிச்சிடலாம். ஆனால் தேவையில்லாமல் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிற மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து அந்த பதிலில் அவங்க பேசுகிறாங்க, பதிலுரை அரசியலாக்கணும்னு பார்க்குறாங்க. 2வது முதலமைச்சர் வந்து எதுக்குமே பதில் சொல்லக்கூடாது என்ற ஒரு முடிவில் இருந்தது போல் எங்களுக்கு தெரியுது. ஏன்னா 4 துறையில் நான் கேட்டிருக்கேன், அந்த 4 துறைக்குள்ள ஏதாவது ஒன்றுக்காவது எழும்பி இப்படி நிலைமை இருக்குது, இது நார்மலாக உள்ளது. முதலமைச்சர் தான் எல்லாத்திற்கும் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை, எந்த அமைச்சர் வேணாலும் சொல்லலாம். இருந்தாலும் அவருடைய துறை சம்பந்தமான ஒரு விவாதம் வருகின்ற பொழுது குறுக்கிட்டு 2 வார்த்தையாவது அவர் பேசலாம், பேசலை. அதையும் நாங்கள் கேட்டோம். வாய் திறக்காமல் இருக்க வானமே இடிந்து விழுந்தா கூட முதலமைச்சர் வாயை திறக்கக்கூடாது என்று ஒரு சரித்திர புரட்சியை செய்து கொண்டிருக்காருனோ அதுதான் அவங்களுக்கு கோவம் வந்தது. முதலமைச்சர் எப்போ வேணாலும் பேசலாம். அமளி ஏற்பட்டது சார், எந்திரிச்சு குரல் கொடுக்கறத பார்க்க முடிஞ்சது. ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் சிலர் எந்திரிச்சு மிரட்டும் துறையில பேசின மாதிரியும் விஷயங்கள் சொல்றாங்க. அது நடந்தது, நான் இல்லைன்னு சொல்லலை. அது இதுக்காக நடந்தது. நான் இதைதான் சொன்னேன். அதாவது வந்து சரித்திர புரட்சியை பண்ணி ஆட்சி பிடிச்சவங்க மாதிரி சொன்னாங்க. வந்து இப்போ பெருஞ்ச அண்ணா அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்லாம் எப்படி சரித்திர புரட்சியாக வந்து ஆட்சி அமைச்சாங்களோ அதே மாதிரி தன்னந்தனியாக இருந்து சரித்திர புரட்சியில் ஆட்சி அமைச்சான்னு சொன்னாங்க. அப்போ நான் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தேன். அண்ணா 40 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இருந்தார். அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, அதே மாதிரி சமூக நீதிக்காக பல்வேறு போராட்டங்கள் இருந்தார். சிறைச்சாலைக்கு போனார், மக்களை நேரடியாக சென்று மக்களை சந்தித்தார். அதன் மூலமாக அவர் ஒரு ஆதிக்க சக்தியை வீழ்த்தி 67 ஆட்சி பிடிச்சார். அதே மாதிரி எம்ஜிஆர் ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக பேரறிஞர் அண்ணாவோடு, தலைவர் கலைஞரோடு திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணித்து பல்வேறு பொறுப்புகளை வைத்து அவரும் இதுபோல் மக்களை நேரடியாக சந்தித்து பொது வாழ்க்கையில் தன்னை பல ஆண்டுகளை ஈடுபடுத்தி கொண்டு 77 ஆட்சி பிடிச்சார். அதே ஒரு சரித்திரம்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த 2 வருஷம் இதில் இந்த ஒரு மாதம் 1 வருஷம் கட்சி தொடங்கி கடைசி ஒரு ஓராண்டு காலத்தில் என்ன பண்ணீங்கன்னா, சோஷியல் மீடியா மூலமாக, இன்ஸ்டாகிராம் மூலமாக ரூட் மாஃபியா சொன்னால் அதை வந்து எடுத்துட்டாங்க. ரூட் மாஃபியா மூலமாக மக்கள்கிட்ட தவறான செய்திகள், உண்மைக்கு மாறான செய்திகளை கொண்டு போய் மக்களை மூல செலவை செய்து ஒரு மாயத்தோட்டத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி, இருந்தாலும் அது மக்களோட முடிவு தான், அதை நம்ம ஏற்றுக்கணும். இவங்க பண்ணதை நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த வழியில் வந்து நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தது வந்து ஒரு சரித்திர புரட்சின்னு சொல்ல முடியாது. அதை வந்து நீங்கள் அது மட்டுமே காரணம் இல்லை. இல்லை, அது மெயின் காரணம் அதுதான். இல்லை, அதை மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா அது இல்லாமல் அவங்க களத்தில் எப்படி எங்கேயும் வேலை செஞ்சுருக்காங்க, ஐடிவிங்க களத்தில் வேலையே செய்யலை. நீங்கள் வந்து இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர், இப்போ இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு கூட எந்த தொகுதியில் யாரை வேட்பாளரை போட்டிருக்கோம்னே அவருக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் இதெல்லாம் அந்த களத்தில் அந்த டைமில் எல்லா தொகுதியிலும் நான் தலைமை களத்தில் இருக்கிறனால நாங்கள் இதெல்லாம் பார்த்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். வேட்பாளர்களை தேடி பிடிக்கிறாங்க, ஒவ்வொரு கட்சியிலும் வேட்பாளர் தேடி பிடிக்கிறாங்க, புது ஆளில் பிடிச்சி போடுறாங்க. எங்கே யாரை போட்டோங்கிறது அவருக்கே தெரியல. அந்த அளவில் தான். அதாவது தேர்தல் களத்தில் வந்து வேட்பாளர்கள் களத்திலே பல தேர்தலில் இல்லை, நாங்கள் வெற்றி பெற மாட்டோம், பணம் செலவு பண்ண முடியாதுன்னு சொல்லி வீட்டிலே படுத்துக்கிட்டாங்க வேட்பாளர் இருக்காங்க. பல பேர் 1 லட்சம் 2 லட்சம் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்ணி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாங்க, அவ்வளோ தவிர. ஆனால் அவர்களாக வெற்றி பெறாங்க. என்ன காரணம்னா மக்கள் இது வந்து நாங்கள் கணிக்காமல் தவறி விட்டோம். அதான் எங்களுடைய தவறு. எங்களுடைய எதிரி வந்து அதிமுக என்ற நிலையில தான் நாங்கள் எடுத்தோம். இவர் நம்ம எதிரி இல்லை, அதனால இவரை பற்றி நம்ம விமர்சிக்க வேண்டிய தேவையில்லை என்பதுதான். கட்சி தொடங்கின காலத்தில் குறைச்சி மதிப்பிட்டோன்னு இல்லை, கட்சி தொடங்கின காலத்திலே இருந்து நாம் வந்து அவரை விமர்சிக்க வேண்டாம் என்ற ஒரு நிலைப்பாடை தான் எடுத்தோம். தேர்தல் பிரச்சாரத்தில் கூட அந்த நிலைப்பாடில் நாங்கள் இருந்தோம். ஏன்னா அதை நாங்கள் இதை வந்து கணிக்க தவறிவிட்டேன். நாங்கள் வெளியே எந்த பிரச்சாரமும் அவங்களுக்கு இல்லை, அவங்களாட்டி இந்த பிரச்சாரம் பண்ணல, செய்யலை. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வச்சு இளைஞர்கள், சின்ன குழந்தைகள் இவங்க மூலமாக போய் அந்த வீட்டில் வந்து பெற்றோர் அணுகிட்டாங்க. சோஷியல் மீடியா மூலமாக அணுகிட்டாங்க. அதுதான் குறிப்பிட்டேன். இந்த வழியில் வந்து அவங்க அணுகி மக்களை மூல செலவு செய்து ஒரு வெற்றியை பெற்ற வந்து அண்ணாவுடைய எம்ஜிஆருடைய அந்த வெற்றியை ஒப்பிட முடியாது, சரித்திர புரட்சின்னு சொல்ல முடியாது. அவர் என்ன சரித்திர புரட்சி பண்ணியிருக்காருன்னு சொன்னால்,
நான் சொன்னேன், அதையும் குறிப்பிலிருந்து எடுத்துட்டாங்க. 41 பேர், நான் பேரை கூட குறிப்பிடலை, 41 பேர் கூட்ட நெரிசலில் பலியான போதும் சரி, பெண்களும் குழந்தைகளும் பாலியல் வன்முறை கொடுமைக்கு ஆளாக போதும் சரி, வானமே இடிந்து விழுந்தாலும் சரி, நான் வாயே திறக்க மாட்டேன் என்று ஒரு முதலமைச்சர் இது வரைக்கும் இருந்ததில்லை. அப்படிப்பட்ட இருக்கிறதுல வந்து இவர் ஒரு சரத்தை புரட்சி பண்ணியிருக்காருன்னு சொன்னான். இதில் தான் பிரச்சனை ஆரம்பிச்சது. ஒன்று அது ஒரு ஆரம்பிச்சிருந்தாரு. முதலமைச்சருக்கு எப்போ பேசணும்னு தெரியும், எப்போ பேசக்கூடாதுன்னு தெரியும். நீங்கள் வந்து முதலமைச்சர் கொச்சைப்படுத்தி பேசுகிறீங்க அப்படின்னு பேசிட்டு அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். அவர் 5 நிமிஷம் பேசுனதுனால தான் குளத்தூருடைய முடிவே மாறுச்சு அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ குளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் அவர்களோட தோல்வி என்ன ஏத்துக்க முடியலையா சார்? அப்படி சொன்னோடனே அவ்வளவு ஒரு கோவம் வந்து அங்க ரியாக்ட் பண்றாங்க. அதுக்காக கோவம் வரல, அதாவது ஏற்றுக்கிட முடியலைங்கிறது ஒரு பக்கம். ஆனால் மக்களுடைய தீர்ப்பை நாங்கள் தலைவர் முதல்ல தலைவர் ஏற்றுக்கிட்டோன்னு சொன்னார். உடனே மறுநாளே வந்து நன்றி சொல்ல போனார். மக்கள் என்ன தீர்ப்பை ஏற்றுக்கிட்டோம். ஆனால் எங்களால் அதை ஜீரணிக்க முடியல அந்த தோல்வியை. ஆனால் இருந்தாலும் கூட அதை குளத்தூர் தொகுதின்னு சொல்லும்போது அதனுடைய அங்கே போட்டிட்டு என்னுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அவர் இந்த அவையில் இல்லை. அதுக்கு தான் சொன்னாங்க, எதை வேணாலும் பேசுங்க, அந்த அவையில் இல்லாதவருடைய தோல்வியை பற்றி நீங்கள் பேச வேண்டிய தேவையில்லை. அது பொதுவாக அங்கே ஒரு நார்மலாக அதில் ஒரு மரபு இருக்குது. அவையில் இல்லாத ஒரு தலைவர்களை பற்றி நம்ம வந்து விமர்சனம் பண்ணி பேசக்கூடாதுங்கிறது ஒரு இருக்குது. அதுக்காக நம்ம இவங்க ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அதனால் நீங்கள் அதை பேசாங்க, அதோட நிறுத்திடுங்க, அதை திரும்ப பேசாங்க. அவையில் இல்லை, ஒரு கட்சி தலைவர், அவருடைய தோல்வியோ அவையில் இல்லைனாலும் பேசக்கூடாதுன்னு இங்கே சத்தம் போட்டாங்க. இங்கே சத்தம் போட்டதுனால அவங்க எழும்பி ஒரு அமளியாச்சுது. ஆனால் பெரிய அளவில் ஒரு 2 நிமிடங்கள், இந்த 2-3 நிமிடம் நமக்கு ஆகுது. அதுக்கப்புறம் பேரவைத் தலைவர் வந்து அதை கொஞ்சம் சமாதானப்படுத்தி நார்மலாகிட்டா அதோட அந்த சப்ஜெக்ட் விட்டுட்டோம். இன்னுமே நீங்க ஒரு நடிகர் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல தான் அவரை பாக்குறீங்களா? முதலமைச்சரான ஒரு கண்ணோட்டத்துல பார்க்க முடியல. சட்டமன்றத்துல முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் பேசும்போது அட்லி திரைப்படத்துல வரக்கூடிய வசனங்களை எடிட் பண்ண மாதிரி தான் நீங்க சொன்ன தேர்தல் அறிக்கை, உங்களோட பேச்சுக்கள், திட்டங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் முன் வச்சிருந்தாங்க. எதிர்த்து கேட்டதுக்கு அட்லியை பத்தியும் பேசுவோம், சட்னியை பத்தி பேசுவோங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருந்ததுன்னு சொல்றாங்க. இது சரியா? எந்த மாதிரியான அணுகுமுறை இது? இல்லை, இப்போ நான் என்ன சொல்லணும்னா, உதாரணத்துக்கு அவர் சொன்னார், அட்லி திரைப்படத்தை பற்றி உதாரணத்துக்கு சொல்ல, அது ஒரு விமர்சனம் பண்ணுறது எல்லா ஒரு நடிகராக இருந்து முதலமைச்சராக அதனால இல்லை. இப்போ அவரை பொறுத்தவரையே இன்னும் ஒரு முதலமைச்சரான ஒரு பக்குவத்தில் இன்னும் வரலன்னு தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நடிகராக இருந்து ஒரு முதலமைச்சராக வந்துட்டார். மக்கள் எந்த வகையில் ஓட்டு வாங்கினாரோ மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டாங்க. அவர் முதலமைச்சராக வரணும்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க. முதலமைச்சராக வரணும்னு சொல்லி 34% பேர் ஓட்டு போட்டாங்க. அவர் முதலமைச்சராக வரக்கூடாதுன்னு சொல்லி 66% பேர் ஓட்டு போட்டாங்க. நீங்கள் வந்து அறுதி பெரும்பான்மை முதலே பெற்று ஒரு முதலமைச்சர் வரல. விஜய்க்கு ஆதரவாக 34% ஓட்டு போட்டாங்க. அதோட 2 மடங்கு ஓட்டு வந்து அவருக்கு எதிராகவும் போட்டாங்க. அது பல கட்சிகளுக்கும் போட்டாங்க, எங்களுக்கு போட்டாங்க, ஏடிஎம்கே போட்டாங்க, பல கட்சிகளும் போட்டாங்க. ஆனாலும் அவர் இன்றைக்கு தனிப்பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைச்சு முதலமைச்சர் ஆகிட்டார். அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான். ஆனால் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டோம், அதில் தவறு இல்லை. ஆனால் அவர் இன்னும் முதலமைச்சராக தன்னை வெளிக்காட்டி கொள்ளலை. அவர் அந்த மூடிலே தான் இன்னும் இருந்துகிட்டு இருக்காரு. அது மாதிரி அசம்பிளி இப்போ சட்டமன்றத்தை பொறுத்தவரையில் திரைப்படத்தை உதாரணம் காட்டி பேசுவது வந்து இது புதிதல்ல, பல முறை இது நடந்திருக்கு, அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் அதை திரும்ப அதை வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு விமர்சனமாக கொண்டு வந்தனால தான் நீங்கள் அட்டை பற்றி ஏன் பேசுறீங்கன்னு கேட்டனால தான் இவர் அதுக்கு பதிலடி கொடுத்தாரு. இது வழக்கமான ஒரு விவாதம் தான். அதே போல தேர்தலுக்கு பிறகு உங்க கூட இருந்த கூட்டணி கட்சிகளோட நிலைப்பாடு மாறி இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். விசிகா, ஐயுஎம்எல் டைரக்டா அமைச்சரவையிலையும் பங்கேற்று இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ திமுக கூட்டணியில் இல்லை அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. திமுக உண்மையிலேயே தனித்து விடப்பட்டிருக்கா? நிச்சயமா இல்லை. ஏன்னா இந்த கூட்டணி கட்சிகள்லாம் கிட்டத்தட்ட கடந்த 2019 தொடர்ந்து எங்களோட பயணிக்கக்கூடிய கட்சிகள். இந்த தேர்தலில் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை ஏற்பட்டுருது. இப்போ தாவேகா வந்து ஒரு வேளை 117க்கு மேலே பெற்றிருந்தாங்க, 118க்கு மேலே இடங்களை பெற்றிருந்தாங்கன்னு சொன்னால் இந்த நிலைப்பாடை இந்த கட்சி எடுத்திருக்க வாய்ப்பில்லை. அதே நேரத்தில் அவங்க வந்து அறுதி பெரும்பான்மை பெறாத காரணத்தால் பாஜக மூலமாக, ஆளுநர் மூலமாக மீண்டும் ஒரு ஆளுநர் ஆட்சியை இங்கே வந்து விடுமோ என்ற பயம் எல்லாருக்கும் இருந்தது. அது எங்களுக்கும் இருந்தது, எல்லா கட்சிகளுக்கும் இருந்தது. ஏன்னா இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி இதில் வந்து ஏதாவது மற்ற மாநிலங்களை செய்வது போல் இங்கே ஆளுநரை பயன்படுத்தி இங்கே ஒரு ஆளுநர் ஆட்சியை கொண்டு வந்து 6 மாத காலம் அவங்க அதை கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு தேர்தலை சந்திக்கலாம் என்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும் என்ற அந்த சம்பவம் நடந்து விடக்கூடாது என்பதில் எல்லாரும் கவனமாக இருந்தாங்க. அந்த நிலைப்பாட்டில் தான் வந்து எங்கள் தலைவரை வந்து அவங்கெல்லாம் வந்து பார்த்தாங்க, பேசுனாங்க, தலைவரோட சில கருத்துக்களெல்லாம் பரிமாறினாங்க. இல்லை தலைவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் வந்து என்ன முடிவு எடுக்கிறீங்களோ உங்கள் முடிவெடுங்க, அந்த முடிவை நான் ஆதரிக்கிறேன், இது தலைவர் சொல்லிவிட்டேன். அதை இப்போ கடைசியில் உள்ள இன்டர்வியூவில் கூட 2 சொல்லியிருக்காங்க, ஆதரிக்கிறேன்னு சொன்னார். இப்போ அவங்க வந்து அப்போ கவர்னர் ஆட்சி வரக்கூடாதுன்னு சொன்னால் நாங்கள் தாவேகாவுக்கு வெளியே இருந்து ஆதரவு கொடுக்குறோம் என்று தலைவர்கிட்ட சொல்லிவிட்டு தலைவர் ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள்னு சொல்லி தான் அனுப்பிவிட்டார். சொல்லி தான் ஆதரவு கொடுத்தாங்க. திரும்ப அவங்களுக்கு வந்து அந்த நம்பர் கரெக்டாக உள்ளே வராதனால அவங்க இந்த கட்சிகளை அணுகி திரும்ப ஒரு வேண்டுகோள் வச்சாங்க எல்லாத்தையும்.
நீங்கள் அமைச்சர்கள் இடம் பெறணும். அமைச்சர்கள் இடம் இருந்தால் தான் இந்த கூட்டணி கட்சிகள் உங்களை விட்டு விலகிறதுக்கு மற்றும் ஒரு காரணமா சொல்லப்படுறது திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை இல்லை நீங்கள் அதெல்லாம் நேரடியாக வந்து முதலமைச்சர் யார்ட்டையும் அது பேசலை. பேசப்பட்டது நேரடியா சொல்லல, அப்படி ஒரு டாக் இருந்தது. பேசப்பட்டிருக்கலாம் ஒருவேளை. எனக்கு நான் அதுக்குள்ள நான் ரொம்ப போக விரும்பல. சில பேர் அதை பேசியிருக்கலாம். அதிமுகலேருந்து ஒரு 3ஆம் கட்ட நாளாம் அப்படி பேசப்பட்டது சரியா சார்? இல்லை நான் ஒரு நிமிஷம் சரியில்லைங்க. ரெண்டாவது ஓகே 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் அவர்களோடு இதை பேசி இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்தால் என்ன என்ற நிலை வந்திருக்கலாம். அப்படி ரெண்டு பேரும் இணைந்து போகிறதுக்கு தவறு நான் இல்லைன்னு சொல்லலை. என்னை பொறுத்தவரையில் அது ஒரு சரியான முடிவு இல்லை. தலைவரும் அதை இன்றைக்கு விரும்பலை. தலைவரும் அப்படி ஒரு முடிவுக்கு அவர் வரவும் மாட்டார். அவர் அதை விரும்பவும் இல்லை. 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களுக்குள்ளாக இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது, கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, நம்ம அங்கே போய் இவங்களுக்கு ஆதரவு கொடுக்க முடியாது நம்ம ஆட்கள், இது ஃபஸ்ட்டு ஃபேஸ், ஆதரவு கொடுக்க முடியாது, அதனால் நம்ம வந்து இணைந்து ஒரு அமைச்சரை கூட உருவாக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை பண்ணியிருக்கலாம். அது வந்து எல்லா அரசியலில் நடக்கக்கூடியது தான். அந்த யோசனையை தலைவர் வந்து முளையிலே அது கிளிட்டார். ஆமாம், இதுக்கு வந்து நம்ம வந்து போகிறது சரியாக வரான்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டாண்ட் எடுத்து அவங்க போகிறாங்க. அதனால் அதில் எந்த தவறும் இல்லை. இவங்க இன்றைக்கி வந்து எங்களோட விலகி வந்து அங்கே கூட்டணி சேர்ந்துருக்குறாங்க. எங்களை திமுக பொறுத்தவரையில் 234 தொகுதிகளையும் தனித்து நின்று போட்டியிடுவதற்கும் களத்திலே தயாராக நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு அந்த அளவுக்கு எங்களுக்கு கட்டமைப்பு இருக்கின்றது. கூட்டணி என்றைக்குமே நம்ம கூட இருக்கணும். கூட்டணியெல்லாம் சேர்ந்து நம்ம வந்து களத்திலே சந்திக்கணும் என்ற தான் அந்த கூட்டணி நாங்கள் விடாமல் நாங்கள் பிடித்திருந்தோம். கூட்டணி பேச்சுவார்த்தையில் கூட சில திமுகவால ஒரு தேர்தலில் கூட ஜெயிக்க முடியாது 100% அது கிடையாது. இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் இன்றைக்கு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இன்றைக்கு மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கின்றதோ, இன்றைக்கி அவர் தோல்வி அடைந்துட்டாலும் நீங்கள் கேட்கலாம். அது ஒரு சூழ்நிலை. இன்றைக்கி அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கரிஸ்மேட்டிக் லீடராக இன்றைக்கி அவருக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு மரியாதை இன்றைக்கி அதை பொறுத்தவரையில் தனித்து நின்னாலும் 234 தொகுதியிலையும் போட்டியிட்டு எங்களால் வெற்றி பெற முடியும். அந்த நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. தோழமை கட்சிகளோடு நாங்கள் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். அதனால் இந்த தேர்தலில் கூட கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஒரு சில மனக்கசுகள் இருந்தாலும் கூட நாங்கள் அதை விடக்கூடாது என்ற அளவில் அவர்களோடு இணைந்து அதை பயணித்தோமே தவிர, இன்னும் வருங்காலத்தில் எங்களோடு இணைந்து இணக்கமாக வரக்கூடிய யார் வந்தாலும் தலைவர் கூட்டணியை சேர்த்துக் கொள்வார். யார் வரவில்லை என்றாலும் திமுக அதை பற்றி கவலைப்படாது. இது 75 ஆண்டுகால இயக்கம். கவலைப்படாது, துணிந்து 234 தொகுதியில் தனித்து களங்காண்பது தயாராக இருக்கு. 60 ஆண்டுகளா திமுகவோட தொடர்ந்து கூட்டணியில பயணிச்சுட்டு வந்த ஐயுஎம்எல் கட்சி இன்று அபிஷியலாவே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, நாங்கள் திமுக கூட்டணியில தொடரல, தாவேகா கூட தான் அடுத்தடுத்த தேர்தலை நாங்கள் சந்திக்க போறோம், வாக்களிப்பது ஜனநாயக கடமை அப்படிங்கறத நான் வலியுறுத்தினே தவிர திமுகவுக்கு வாக்களிங்க அப்படின்னு எந்த இடத்துலையுமே சொல்லலை அப்படின்னு ஐயுஎம்எல் தலைவர் அது அவருடைய நிலைப்பாடு. காதர் மைதீனை வந்து நாங்கள் ரொம்ப மதிக்கிறோம். எங்கள் தலைவர் வந்து ரொம்ப மரியாதை கொடுப்பார் அவருக்கு. எந்த ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் திமுகவோட முடிவு தான் எங்க முடிவுன்னு சொல்லிட்டு இருந்தவங்களே அதான் சொல்றேன். எந்த கூட்டணி பேச்சுவாக இருந்தாலும் சரி, முதல்ல அவங்கள தான் கூடுவோம். முதல்ல இடஒதுக்கீடு அவருக்கு தான் பண்ணார். அந்த அளவுக்கு அவருடைய வயதுக்கும் அவருடைய முதிர்ச்சிக்கும் ஒரு மிகப்பெரிய மரியாதை எங்கள் தலைவர் கொடுக்கக்கூடியவர். அந்த அளவுக்கு உண்டாக இருந்தாங்க. இன்றைக்கு அப்படி ஒரு நிலைப்பாடு அவங்க எடுத்திருக்காங்க. ஒரு கட்சி அவங்களுடைய நிலைப்பாடு எடுப்பது அவங்களுடைய உரிமை. அது என்ன நோக்கத்தில் உள்ள அவங்க நிலைப்பாடு எடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியலை. இருந்தாலும் அவங்க வந்து இவ்வளோ நாள் எங்களோட பயணித்தாங்க. அவங்களை நாங்கள் நன்றி சொல்கிறோம். இன்றைக்கி அவங்க ஒரு புதிய நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. அது எவ்வளோ நாள் அந்த நிலைப்பாடு நிலைக்கும் என்பது அந்த நிலைப்பாடுல சில விஷயங்கள் திமுகவை கடுமையாக விமர்சிக்கிற மாதிரியும் இருக்கு சார். அதை எப்படி பார்க்குறீங்க? என்ன விமர்சனம் பண்ணியிருக்காங்க? ஷாஜகான் அவர்கள் மேடையில் பேசியிருந்தது, நீ அடுத்து வந்து தாவே ஆட்சி தான், திமுக ஆட்சியே நீ வராது அப்படிங்கிற துணியில பேசியிருக்காங்கல்ல சார், அதை எப்படி பார்க்குறீங்க? ஷாஜகான் அந்த இயக்கத்தினுடைய தலைவர் இல்லை, அவர் அந்த இயக்கத்தினுடைய ஒரு உறுப்பினர். அதாவது பல பேர் 2ஆம் கட்ட தலைவர் 3ஆம் கட்ட தலைவர் இது போல பேசுவது வந்து எல்லாத்துலையும் வழக்கம் தான். எங்களை பொறுத்தவரையில் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க அந்த ஆட்சியோட பங்கில் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு சில கடமைகள், சில திமுகவை எதிர்க்க வேண்டும், விமர்சனம் பண்ண வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருக்கலாம். எது இருந்தாலும் நாங்கள் வந்து அது வந்து பெருசாக நாங்கள் எடுத்துக்கிடலை. ஐஎம்எல்லை பொறுத்தவரையில் அவங்க இருக்கும்போது மகிழ்ச்சியாக அவங்களோட இருந்தோம். அவங்க பிரிஞ்சு போனவங்க நாங்கள் மகிழ்ச்சியாக தான் இருக்கோம். எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. எத்தனை நாள் இன்னும் எவ்வளோ காலம் தாவேக்கோடு தொடர்வார்களோ தொடரட்டும், அதை பற்றி கவலை இல்லை. என்னைக்கு எங்கிட்ட வந்தாலும் நாங்கள் சேர்த்துக்கிடுவோம். விசிக வன்னியரசு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் நீங்கள் தொடர்ந்து சோஃபா மாடல் அரசு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கக்கூடிய அரசை விமர்சிச்சுட்டு வரதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோஃபா மாடல் அரசுக்கு வன்னியரசு அவர்கள் ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காங்க. சோசியல் ஜஸ்டிஸ், ஆர்கனைஸ்டு ஆக்ஷன், ஃப்ரீடம், ஆன்டி கரப்ஷன் கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க. இந்த விளக்கத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த விளக்கம் அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு விளக்கம் கொடுக்கலாம். அது 10 விளக்கம் கூட கொடுக்கலாம். அது அவர் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. அது அவருடைய கருத்து. அதில் நான் ஒன்றும் கருத்து சொல்ல ஒன்றும் இல்லை. ஓகே, தொடர்ந்து கூட்டணி கட்சிகளை சரியா அரவணைக்காம திமுக விட்டுருச்சா சார்? ஏன்னா இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா கட்சிகளுமே இப்போ வெளியில போனதை நம்ம பார்க்குறோம். கரெக்டாக அவங்கள அணுகாம விட்டுட்டாங்களா தேர்தலுக்கு முன்னாடி? குறிப்பா இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு நாங்க தான் தந்தோம் அப்படின்னு தாவேகா சொல்றாங்க. இரு திராவிட கட்சிகளுமே அது கொடுக்கறதுக்கு தயாரான ஒரு நிலையில
கடந்த ஆண்டுகள் இல்லாததை நம்ம பார்த்திருக்கோம். அதுல என்ன பிரச்சனை? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? இல்லை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை, இது ஒரு கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்லை. இன்றைக்குமே உங்களுக்கு வந்து தாவேகா வந்து ஆட்சி அதிகாரத்தை பங்கு கொடுத்துருக்குது. ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னால் நம்ம தனித்தே வெற்றி பெறுவோம், வெற்றி பெற்றாலும் அது வந்து எல்லாரும் சொல்கிறது தான். இல்ல அவங்க முதல் நாட்டிலேயே அதுதானே சொல்லியிருக்காங்க. இல்லை அது வெற்றி பெறுவோம். அது எதுக்குன்னா அவங்க வந்து கூட்டணிக்கு அவங்கள எல்லாரும் அழைச்சாங்க. தனித்தே வெற்றி பெறுவோம், நம்மளோட இணக்கமாக கூட்டணி வரக்கூடியவங்களுக்கு அதில் தனித்தே வெற்றி பெற்றாலும் பங்கு கொடுப்போம்னு சொன்னார். அது வந்து அவர் வந்து கூட்டணிக்காக அழைப்பதற்காக சொன்ன வார்த்தை. ஆனாலும் அவர் கூட கூட்டணிக்கு யாரும் போகலை. ஏன்னா அவரை வந்து அவர் ஆட்சிக்கு வருவாருங்க ஒரு எண்ணம் இல்லாதனால அவர் கூட்டணிக்கு யாரும் போகலை. இன்றைக்கி 118க்கு மேலே இந்த ஆட்சி அறுதி பெரும்பான்மை பெற்றிருந்ததுன்னா இந்த ஆட்சியிலேயும் பங்கு அதிகாரத்தை பங்கு இன்னைக்கு நடைமுறைக்கு வந்திருக்காது. அது வராதனால வேறு வழி இல்லாமல் அவங்க ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக அந்த ஆட்சியில் வந்து ஒரு சில கட்சிகளுக்கு பங்கு, அவங்களுக்கு ஆதரவு கொடுத்த கட்சிகளுக்கு பங்கை கொடுத்துருக்கல தவிர தமிழகத்தை பொறுத்தவரையில் என்றைக்குமே வந்து மக்கள் வந்து இந்த கூட்டணி ஆட்சி விரும்பி அவர் தனித்து நின்று தானே அவருக்கு அதை ஓட்டு போட்டாங்க. அதனால ஒரு கூட்டணியில் சேர்ந்திருந்தால் கூட இந்த ஓட்டு விழுந்திருக்குமா கூட எனக்கு தெரியல. அவர் தனித்து நின்று தனித்து ஆட்சி அமைக்கைக்கு தான் மக்கள் தமிழகத்தை பொறுத்தவரை இதுவரைக்கும் விரும்பி இருக்கின்றார்கள், ஓட்டு போட்டிருக்கின்றார்கள். கூட்டணி ஆட்சின்னு சொல்லி தேர்தலை சந்தித்ததெல்லாம் தோல்வி தான். திமுக அந்த தோல்வி அடைஞ்சிருக்குது. கூட்டணி ஆட்சி சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு தேர்தலை சந்தித்தோம், அப்போ தோல்வி தான் கொடுத்தாங்க மக்கள். அதனால் அது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு சரியாக வராதுங்கனால தான் நாங்கள் வந்து அதில் தெளிவாக இருந்தோம். தோழமை எங்களோடு இருக்கும். ஆனால் ஆட்சியில் வந்து அதிகாரத்தில் பங்குங்கிறது தமிழ்நாட்டு அரசியலுக்கு மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற நிலைப்பாடு தான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் இன்றைய நிலை மாறி இருக்குல்ல சார், அது காலத்தின் கட்டாயம் நம்ம பார்க்கலாம். மக்கள் மாறலை. ஓகே, இன்றைக்கி அவங்களால முடியலைனால இன்றைக்கி அவங்களால ஆட்சியில் பங்கு கொடுத்தாலும் மக்கள் உடனே அவங்களை இறக்க முடியாது. நாங்கள் விரும்பலை, நீங்கள் எப்படி ஆட்சியில் பங்கு கொடுத்தீங்கன்னு மக்கள் இப்போ கேட்க முடியாதுன்னா அவங்களால ஆட்சி அமைக்க முடியல. அவங்க ஊரில் 218க்கு மேலே உறுப்பினர்கள் வந்து அப்பவும் பங்கு கொடுத்துருந்தாங்கன்னா மக்கள் கேட்பாங்க, நாங்கள் உங்களுக்கு தானே ஓட்டு போட்டோம், இந்த ஒரு அமைச்சராக ஓட்டு போடலையே, இந்த கட்சியிலேருந்து வந்து ஓட்டு போடலையே, இந்த கட்சியில் தப்பு பண்ணவரில் வந்திருக்காரு, அவருக்கு நீங்கள் கொடுத்தனால ஓட்டு போடலையேன்னு சொல்லி மக்கள் கேட்கல. என்ன காரணம்னா சரி இந்த ஆட்சி நிலைக்கணுக்காக கேட்கல தவிர மக்கள் அதை ஏற்றுக்கொண்டால் என்று சொல்ல முடியாது. நீங்கள் வரும் நாட்களில் சட்டமன்றத்தில் திமுகவோட செயல்பாடுகள் எதிர்க்கட்சியாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். நன்றி, வணக்கம்.